மதுரையில் விடிய விடிய நடந்த கள்ளழகரின் தசாவதார நிகழ்ச்சியை பக்தர்கள் ஏராளமானோர் பார்த்து பரவசமடைந்தனர். மதுரை அழகர் கோவில் சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 21ஆம் தேதி துவங்கியது. 25ஆம் தேதி பச்சை பட்டுடுத்தி பக்தர்களின் பக்தி கோஷங்களுக்கிடையே தங்க குதிரையில் கள்ளழகர் எழுந்தருளி வைகை ஆற்றில் இறங்கினார். 25ஆம் தேதி இரவு வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு சென்ற கள்ளழகர் வெள்ளிக்கிழமையன்று காலை சேஷ வாகனத்தில் புறப்பட்டு வண்டியூர் வைகை ஆற்றில் மண்டூக மகரிஷிக்கு சாப விமோசனம் அளித்தார். இதையடுத்து வெள்ளிக்கிழமையன்று இரவு ராமராயர் மண்டபத்தில் சேஷ வாகனத்தில் வந்த கள்ளழகர் அங்கு முத்தங்கி சேவை, மற்ற அவதாரம், கூர்ம அவதாரம், வாமன அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், மோகினி அவதாரம் ஆகிய அவதாரங்களில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். விடிய விடிய நடந்த இந்த தசாவதார நிகழ்ச்சியை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பார்த்தனர். ராமராயர் மண்டபப்படிக்கு எழுந்தருளி முத்தங்கி சேவை, மச்சாவதாரம், கூர்மாவதாரம், திரிவிக்ரம அவதாரம், ராமாவதாரம், நிறைவாக கிருஷ்ணாவதாரம் ஆகிய சேவைகளில் சேவை சாதித்தார். அற்புதமா இருக்கிறனால நல்ல விதமா பார்த்தோம், நல்லா இருந்தது. இதனால நிறைய பலன் இருக்கு நான் நம்புறேன். தசாவதாரம் இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். முதல்ல எனக்கு இது பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோட இன்னைக்கு ரொம்ப முயற்சி எடுத்து வந்து தூக்கம் முழிச்சு உட்கார்ந்து பாக்குறேன். அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையன்று மதுரையிலிருந்து புறப்படும் கள்ளழகர் 29ஆம் தேதி அழகர் கோவிலை சென்றடைகிறார்.